இன்றைய சாய் விசித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் கிரைம் நாவல் மன்னனான எழுத்தாளர் ராஜேஷ்குமார். நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் படிக்க ஆசைப்படுறாங்க. இது வரைக்கும் நான் 1500 நாவல்களுக்கு மேலே எழுதியிருக்கேன். முதல் நாவல் 1980 எழுதினேன். கிட்டத்தட்ட 18 வருட காலத்திலேயே 1000வது நாவல் நான் தொட்டுட்டேன். கடந்த 56 ஆண்டுகளாக தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கின்ற ராஜேஷ்குமார் எழுத்துலகில் ஒரு சூப்பர் ஸ்டாராக வலம் வந்து கொண்டிருப்பவர். என்னோட நாவல்கள் யார் யார் படிக்கிறாங்கன்னு கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க. வைஸ் சான்சலர் படிக்கிறார், டாக்டர்ஸ் படிக்கிறாங்க, லாயர்ஸ் படிக்கிறாங்க, போலீஸ் கமிஷனர் படிக்கிறார், ஒரு சித்தால் கட்டிட வேலை பார்க்குறவங்க என்னுடைய வாசகிக்கும் போது மிகப்பெரிய பலமே அதுதான். 1500 நாவல்களையும் 2000க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் எழுதியுள்ள இவருக்கு உலகம் முழுவதும் லட்சக்கணக்கிலே வாசகர்கள் இருக்கிறார். திரைக்கலைஞர் சிலரோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற ராஜேஷ்குமார் ஒரு திரைக்கதை ஆசிரியராகவும் நாவல் ஆசிரியராகவும் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra, Social Talk. வணக்கம். வணக்கம். உங்களுடைய குடும்பத்தில் யாருமே இந்த எழுத்துத்துறையில் இல்லை. அப்படி இருக்க உங்களை இந்த துறைக்கு அழைத்து கொண்டு வந்தது காலம் அப்படின்னு சொல்லலாமா? என்னுடைய குடும்பம் ஒரு சராசரி குடும்பத்துக்கு கீழே தான். அப்பா அந்த காலத்தில் ஒரு ஜவுளி கடைக்கு போய் 50 ரூபா சம்பளத்தில் வாங்கினார். 50 ரூபா சம்பளம் போதுமானதாக இருந்தது. நாங்கள்லாம் படிச்சுவோம். எனக்கு ஒரு பிரதர் இருந்தான், 3 சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. அப்புறம் என் தாத்தா, பாட்டி, பெரியப்பா, பெரியம்மா, அத்தை எல்லாம் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தோம். ஒரு பெரிய திண்ணையில் எல்லாம் படுத்துங்குவோம். ஒரு பெரிய பானையில் தான் எங்கள் பாட்டி இந்த களி சொல்லுவாங்களா, ராகி களி சொல்லுவாங்க. இன்னொரு பானையில் பார்த்திங்கன்னா கோழி குழம்பு. இப்படியெல்லாம் அந்த அந்த இதில் நாங்கள் இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில் படிப்பற அறிவுங்கிறதே இல்லை எங்களுக்கு. எங்கள் அப்பா ஓரளவுக்கு ஸ்கூல் வரைக்கும் படித்தார், அதுக்கப்புறம் படிக்கலை. ஆனால் நான் ஒருத்தன் தான் படித்தேன். நான் படித்து இந்த படித்த பின்னாடி நான் இந்த மாதிரி ஒரு ரைட்டர் ஆவேன் அப்படிங்கிறது எல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம வீட்டில் படித்து அப்பாவுக்கு தொந்தரவு இல்லாமல் அப்பாவுக்கு உதவியாக ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு குடும்பத்துக்கு நம்ம ஏதாவது உதவியாக இருக்குன்னு தான் நினச்சி நான் படித்தேன். பிஎஸ்சி பாட்டனி முடித்தேன். ராஜேஷ்குமாருக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை உண்டா? அதில் எல்லாம் எனக்கு முதல்ல நம்பிக்கை இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது இது ஜோதிடத்தினால மட்டும் வந்தது கிடையாது, நம்முடைய உழைப்பினால தான் வருதுன்னு முடித்துட்டேன். ஒரு ஜோதிடர் என்கிட்ட சொன்னார், மனோதிடம் இல்லாதவங்களுக்கு தான் ஜோதிடம். அந்த மனோதிடம் இருந்தால் ஜோதிடத்தை பொடி பொடி ஆக்கிடலாம். நீ செய்கிறது தான் விளையும். இப்போது நீ மது குடிக்காதேன்னு சொன்னால் அது உண்மை தெரியும். ஆனால் தெரிஞ்சும் குடிக்கிறான்னா அது என்ன சொல்கிறது? கரெக்ட். அது மாதிரி தான் எங்கேயோ சுற்றிட்டு இருக்கிற வியாழன் கிரகமோ இல்லை செவ்வாய் கிரகமோ நீ பூமியில் இருக்க உன்னை எதுவும் பண்ண போகிறதில்ல. நீ கொஞ்சம் சிந்திச்சு நீ நடந்தால் உனக்கு நல்லது நடக்கும். முன்னாடி கிணறு இருக்குது, இன்னும் தள்ளி போனால் நீ போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை விட்டுட்டு ஜோதிடத்தையே பிடிச்சிட்டு இருக்க வேண்டாம். ஜோதிடம் நம்புறதா இருந்தால் அதனுடைய உண்மைத்தன்மையை நம்புங்க. அதில் ஒரு சயின்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் நடுவில் 28 நாள் இருக்குது, 12 ராசிகள் இருக்குது, இன்னும் நட்சத்திரம் வருது. அதெல்லாம் உண்மைகள் நம்ம பார்க்குறோம். சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், இது எல்லாமே நிரூபிக்கப்பட்ட. ஆமாம், நிரூபிக்கப்பட்டது. அந்த உண்மைகள் அதுக்கு தகுந்த மாதிரி அதில் வரக்கூடிய ரேஸு, இதை பற்றி கொஞ்சம் விஞ்ஞானத்தையும் கலந்து பேசுங்க. இன்றைக்கி இருக்க பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடத்தில் இன்னொரு பரிகாரம் அப்படிங்கிற ஒரு வந்துருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக அதில் ஒரு இதெல்லாம் போயிடுச்சு, நான் நம்பிக்கலாம். ஏன்னா எந்த தப்பையும் பண்ணிவிட்டு ஒரு பரிகாரம் பண்ணால் அப்போது அது ஒரு பார்த்திங்கன்னா அதுலேருந்து தப்பிச்சதுக்கான ஒரு வழி அது கிடையாது. நீ ஒரு தப்பு பண்ணினா கர்மா விடாதுங்கிறது தான் அதுக்கான இது வினை அனுபவிச்சு. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததுறான்னு சொல்லுவாங்கள்ல. அதாவது நான் ஒரு தப்பு பண்ணி அந்த தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்ட பிறகு அவன் மன்னிச்சிட்டான் என்ன.
ஆனால் அந்த தப்பு உறங்காதாமா. அதுதான் வந்து கர்ணன் படத்தில் வந்து பாட்டு, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்தர. அது வந்து மன்னிக்காது. தட் இஸ் கர்மாம்போ நம்ம. நீ அதை யூ ஹேவ் டு ஃபேஸ் த ப்ராப்ளம். அது நீ அனுபவிச்சு தான் ஆகணுங்கிறத எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதனால் ஜோதிடம் அப்படிங்கிறத வந்து ஒரு விஞ்ஞான கணக்குன்னு மாத்திரம்தான் நான் எடுத்துக்குவேன், தவிர அது நம்மளை வழிநடத்தி செல்லுதுங்கிறது கிடையாது. ஏன்னா நான் பிறந்தப்போ வந்து என்னுடைய அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு ஜோதிடர் சொன்னார், இவருக்கு புதன் 12 போய் மறந்துட்டார், இவனுக்கு படிப்பே வராதுன்னார். படிப்பே வராதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஓலைச்சுவடியில் எழுதுவாங்க ஜாதகத்தை. அதுக்கப்புறம் என்னுடைய ஜாதகத்தை பார்த்து எனக்கு வந்து ஸ்கூலில் போய் சேரும்போது இவன் ஸ்கூலில் போய் படிக்க மாட்டான், ஓடி வந்துடுவான்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து பொய் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் படித்தேன். படித்து நான் என்ன பண்ணேன்னா பிஎஸ்சி பிஎட் டீச்சர் ஆனேன். நான் பிஎஸ்சி பாட்டனி படித்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் படித்த ஸ்கூலில் தேவாங்க ஹை ஸ்கூலில் நான் டீச்சர் ஆனேன். எனக்கு படிப்பே வராதுன்னு சொன்ன அத்தனை ஜோதிடர்களும் போய் தானே அப்போது நான் வந்து படித்தேன். அதை விட பெரிய விஷயம், இன்றைக்கி ஒரு ரைட்டராக இருக்கேன். கரெக்ட். எனக்கு படிப்பே வராதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நான் வந்து ஒரு 1500 நாவல்ஸு, ஒரு 2000 சிறுகதை எழுதி இன்றைக்கி உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அதனால் அது வந்துட்டு நம்முடைய உழைப்பு தான் இதில் முக்கியம். ஜோதிடத்தை நம்புங்க. எதுக்கு? ஒரு கல்யாண காரியம், வீட்டு விசேஷம், கிரகப்பிரவேசம், இதுக்கு நீங்கள் நம்புங்க. ஒரு நல்ல நேரம், கெட்ட நேரம் எல்லாமே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு காலம், யமகண்டம், இது மாதிரியான விஷயங்கள் வந்து பெரியோர்கள் வந்து நமக்கு போட்ட ஸ்பீட் பிரேக்கர்ஸ். இப்போ நீங்கள் கோபமாக வந்து ஒருத்தர் இன்றைக்கி அவனை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி கோபம் எழுதிருக்கும்போது வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க, டேய் இப்போ போகாத, இப்போ ராகு காலம், ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு போ, அப்புறம் போய் பேசுடா அப்படிவாங்க. அதுக்குள்ளே அந்த உண்மைத்தன்மை வெளியே வந்துடும். ஓ இதுக்கு தான் சொன்னான் அவன், நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மைண்டே செட்டில் ஆகிடும். மைண்ட் செட் ஆகிடும். இதுக்காக தான் கொஞ்சம் உட்காந்துருப்போ, சில நேரம் சொல்லுவாங்க தண்ணி குடிச்சிட்டு போ, இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஸ்பீடு பிரேக்கர்ஸ் எல்லாமே. என்ன கேட்டால் இந்த ராகு காலம், யமகண்டம் எல்லாம் ஸ்பீடு பிரேக்கர்ஸ். ராகு காலத்தில் விமானம் பறக்குது, ட்ரெயின் போகுது, ஆப்ரேஷன் நடக்குது, அதெல்லாம் இருக்குது. இதுக்காக நான் ஜோசியர் குற்றம் சொல்லலை, அது ஒரு கணக்கு. ஜோதிடம் வந்து ஒரு விஞ்ஞானத்தனமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கலாம், அவ்வளோதான். ராஜேஷ்குமார் இன்றைக்கு இந்த அளவு வளர்ச்சி பெற்றிருக்கிறார் அப்படின்னா அதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்திருக்காங்க? தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஓடி ஒருத்தர் இருந்தார், மீனாட்சி சுந்தரன் ஒருத்தர். 1967 அவர் என் கிளாஸுக்குள்ளே நுழைஞ்சு, இந்த வருஷம் நம்முடைய கல்லூரி ஆண்டு மலர் ஒன்று போட போகிறோம், அந்த ஆண்டு மலருக்கு யாராவது ஒரு சிறுகதை எழுதி கொடுங்க அப்படின்னார். அப்போது எல்லாருமே வந்து, சார் நான் சிறுகதை எழுத வராது சார், எனக்கு இந்த கவிதை எழுத வரும், கட்டுரை வேணுது, அதெல்லாம் நிறைய பேர் எழுதி கொடுத்துட்டாங்க, சிறுகதை வேணும், யார் எழுதுவாங்க அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு பக்கத்தில் அவன் எப்போயும் என் கூட வந்து ஏதாவது சண்டை போட்டே இருப்பான் ஒரு பேர், அவன் பேர் பிரபாகரன். அவன் உடனே சார் இவன் எழுதுவான் சார் கதைன்னு சொல்லி என்ன வேணும்னே மாட்டி விட்டான். நான் வந்து அவரோட சார் எனக்கு கதைகள் தெரியாது சார், அவன் வேணும்னு சொல்கிறேன் சார். இல்லை நீ வந்து நாளைக்கு வரும்போது ஒரு கதை எழுதிட்டு வா, ஏதோ ஒரு கதை எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். மறுநாள் வந்து அவருடைய கிளாஸுக்கு நான் வர்றேன். போய் உட்கார்ந்த உடனே அவர் மீனாட்சி சுந்தரம் என்னை பார்த்து கதை எங்கன்னு கேட்டார். என்கிட்ட நான் சார் கதைகள் தெரியாது சார், அவன் சும்மா சொன்னான் சார், அவனை வெளியே போன்ட்டார். மீனாட்சி சுந்தரம் எப்பயும் அப்படி சொல்லக்கூடியவர் அல்ல. அவர் ரொம்ப சாந்தமாக பேசுகிறவர், மென்மையாக பேசக்கூடியவர், சாஃப்ட் ஸ்போக்கன் அவர். அப்படிப்பட்டவர் வந்து என்னை வெளியே போன்னு சொன்ன உடனே எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. என்னடா இவரை வெளியே போக சொல்கிறாரு, கதை எழுதுறதுக்கு இவர் குற்றமா சொல்லிட்டு நான் வந்து வெளியே நின்ட்டேன். அப்புறம் சரி இவ்வளோ ஒரு நல்ல மனிதர் வந்து சிறுகதை எழுத சொல்கிறாரு, எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் என்ன எழுதுறதுன்னு தெரியல. அப்போல்லாம் இந்த காக்கா கதை இந்த இதில் தான் எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் வீட்டில் வந்து என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி வாத்தியார் வந்து இவர் வந்து லெக்சரர் வந்து ஒரு கதையில் சொல்லிட்டாரு, எனக்கு என்னன்னு தெரியலன்னு. அப்போ எங்கள் வீதியிலே தியாகராயர் படிப்பகம்னு ஒரு படிப்பகம் இருந்தது. அப்போ தான் உள்ளே நுழையிறேன் ஃபஸ்ட்டு. அந்த படிப்பத்தில் நுழைஞ்சு அம்புலி மாமா, கண்ணன், அப்புறம் விகடன், குமுதம், கல்கி போகிற பத்திரிகையெல்லாம் வந்து புரட்டி பார்த்து, அன்னைக்கு ஜாம்பவான்களை இருந்த கல்கி, அகிலன், நாப்பார்த்த சாரதி, கோவி மணிசேகரன், பெரிய பெரிய ரைட்டர்ஸ் லட்சுமி அம்மா, இவங்கெல்லாம் இந்த எல்லாம் புரட்டி பார்த்துட்டு, இல்லை இவங்கெல்லாம் பெரிய பெரிய கதை எழுதுகிறாங்க, நாம் என்ன கதை நாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிரமிப்போடு வந்து படுத்தேன். படுத்துட்டு யோசனை பண்ணேன், சரி ஏதாவது ஒரு கதை பண்ணணும்னு சொல்லி அந்த நைட்லேயே உட்காந்து ஒரு கதை எழுதினேன்.
புது வாழ்வு அப்படின்னு ஒரு டைட்டில். ம். அது அந்த வயதில் எனக்கு நமக்கு என்ன தோணும், ஒரு லவ் ஸ்டோரி தான் தோணும் அந்த வயது. அதாவது 20 வயது எனக்கு அப்போ. கரெக்ட். அப்போ வந்து ஒரு லவ் ஸ்டோரி எழுதலாம்னு சொல்லி. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு டீ கடை. அவங்க வந்து தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவங்க. அந்த டீ கடைக்கு நேர் எதிரில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பெரிய ஹோட்டல். அந்த ஹோட்டலில் தான் அந்த டிஃபனெல்லாம் கிடைக்கும். இவங்க வீட்டில் டீ மட்டும்தான் கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா ஐயர் கடை, அது பிராமணால் கடை. அந்த பிராமணால் கடையில் இருக்க கல்லால் உட்காந்து இருக்கிற பையன் இந்த டீ கடையில் இருக்கக்கூடிய டீ கிளாஸ் கழுவுற பொண்ணை பார்த்துட்டு இருப்பான். 2 பேருக்கும் லவ் ஆகுது. ஒரு கட்டத்தில் வந்து இந்த லவ் வெளியே தெரிஞ்சு அந்த ஊர் பெரியவர் வந்து கூப்பிட்டு, இந்த ஊரில் இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, இவங்க 2 பேரும் இந்த ஊரில் இருக்கக்கூடாது, இவங்க 2 ஃபேமிலியுமே இருக்கக்கூடாது, வெளியே போக சொல்கிறாரு. சொன்ன உடனே அவங்க கெஞ்சுறாங்க. அப்போ வந்து இந்த பையனும் இந்த பொண்ணு வெளியே போகட்டும், ஏன்னா இவங்கள பார்த்து மற்றவங்கெல்லாம் கற்றுக்குவாங்க, இவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஊர் கட்டுப்பாடு வச்சு துரத்து விட்டுறாங்க. இவங்க 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த ஊர் எல்லைக்கு பக்கத்தில் ஒரு பள்ளத்தில் வந்து தென்னை ஓலையெல்லாம் போட்டு ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறாங்க. புது வாழ்வு டீ ஸ்டால்னு ஒரு கடையை. அந்த கடையில் வந்து இவன் டீ போட்டுட்டு இருப்பான். அங்கே ஒரு 4 கஸ்டமர்ஸ் டீ சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கதை அதோட முடியுது. அதாவது இவங்க துரத்து விட்டாலும் கூட எங்களுக்கு வந்து ஒரு புது வாழ்வு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கதையை முடித்தேன். கொண்டு போய் கொடுத்தேன் அவர்கிட்ட. ஏதோ ஒரு கொடுத்தேன். படித்து பார்த்துட்டு, என்னடா இப்போவே வந்து ஜாதி பற்றியெல்லாம் எழுதுகிற, இது உண்மையை நல்லா இருக்குடா இந்த கதை. பொதுவாக வந்து காதல் தோல்வி ஆனால் சூசைட் பண்ணிக்குவாங்க, போய் விஷம் குடிப்பான், தற்கொலை பண்ணிக்குவான். நீ 2 பேருமே வந்து ஒரு டீ கடை வச்சு பழக்கிற மாதிரி ஒரு கதை எழுதியிருக்கையே, பாசிட்டிவாக நல்லா இருக்கு கதை, சூப்பர் அப்படின்னு சொன்னார் எனக்கு. அப்போ எனக்கு வந்து எல்லாம் அந்த கல்லூரி ஆண்டு மண்டலம் தான் முதல்ல அந்த கதை வருது. அதை படிச்சுட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டே நல்லா இருக்குடா கதைன்னு சொல்லி எல்லாம் என்னை பாராட்டினாங்க. அது ஒரு பக்கம் அப்படியே மெல்ல அப்படியே துளிர் விடுது அந்த ஒரு இது. இன்னொரு பக்கம் நான் பிஎஸ்சி பாட்டனி முடித்த பிறகு எந்த வேலையும் கிடைக்காம வீட்டில் 6 மாதம் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போது வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், ஒருத்தன் சிவராஜன் ஒரு பையன், தண்டபாணின்னு ஒரு 2 பேரும் என் கூட எப்போயுமே க்ளோஸாக இருப்பாங்க. அவங்க ஒரு நாள் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு மாலை முரசுன்னு ஒரு பேப்பர் அப்போ ஸ்டார்ட் ஆகுது. அவங்க சனிக்கிழமை முரசு மலர் அப்படின்னு ஒன்று போடுறாங்க. அதில் ஒரு அறிவிப்பு போடுறாங்க பாடுறான்னா நான் பார்த்தேன். வாசகர்களே, உங்களுக்கு கதை எழுத தெரியுமா? தெரிந்தால் எழுதி அனுப்புங்கள், பிரசுரமாகும் கதைக்கு 10 ரூபாய் பரிசு அப்படின்னு சொன்னான். 10 ரூபாய்ன்னு அந்த காலத்தில் 1000 ரூபாய்க்கு சமம். ஒன்றுதான். ஏன்னா அப்போல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஹோட்டலுக்கு போய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 2 இட்லி 5 பைசா, பூரி சாப்பிட்டா 10 பைசா, மசாலா தோசை 75 பைசா. அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயலட்சுமி விலாசன் ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த பக்கம் போனால் மசாலா வாசனை தோசை தூக்கும், ரவா தோசை வாசனை அப்படி இருக்கும். அந்த பக்கம் போகும்போதெல்லாம் நம்ம காசு இல்லையே நினைப்போம். அப்போ என் 2 ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, டேய் இந்த கதை உனக்கு கதைகள் தெரியுமில்ல, காலேஜில் எழுதியிருக்கீல்ல, ஒரு கதை எழுதி போடுறா, 10 ரூபாய் கிடைக்கும் நமக்கு, கஜலட்சுமி தாசத்தை போய் சாப்பிடலாம், அவன் சாப்பிட்லாம்டா அப்படின்னா. ஏன்னா வீட்டில் காசு கொடுக்க மாட்டாங்க. மீறி போனால் பாக்கெட் மணி வந்து 4 அண்ணா கொடுப்பாங்க. அதெல்லாம் பத்தாதே. அப்புறம் சரி நான் கதை எழுதினேன். அப்போ வந்து அலிபாபாவும் 40 திருடர்களும் படம் வெளிவந்து ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆகி, அதில் பானுமதி வந்து கையில் கத்தி வச்சுட்டு எம்ஜிஆரை வந்து ஒரு தூண்டில் வந்து கட்டி போட்டிருப்பாங்க. உன்னை விட மாட்டேன் உண்மையில் நானே அப்படின்னு சுற்றி பாட்டு வந்து கடைசியில் அவருடைய கைத்துக்கட்டை வந்து அவுத்து விட்டுருவாங்க. குத்த போகிற மாதிரி போவாங்க, அப்படி பண்ணுவாங்க. எனக்கு அந்த சீன் வந்து ஒரு க்ரைம், அதில் ஒரு க்ரைம் இருக்குது. ஆனால் கடைசியில் எண்டு ட்விஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது தப்பிச்சு விடுறது. இது மனசுக்குள்ளே பதிஞ்சிட்டு நான் ஒரு கதை இந்த டைப்பில் ஒரு கதை எழுதி அனுப்பலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு கதை எழுதினேன். முதல் டைட்டில் வந்து உன்னை விட மாட்டேன்னு 1969 ஒரு ஜூலை மாதத்தில் நல்லா ஞாபகம் இருக்குது எழுதி. அப்போல்லாம் வந்து போஸ்ட் பண்ணக்கூட காசு இருக்காது. அந்த மாலை முரசு பத்திரிக்கை வந்து கோயம்புத்தூரில் வின்சென்ட் ரோடுன்னு ஒரு ரோடு, அந்த ரோட்டில் வந்து அங்கே முன்னாடி போனீங்கன்னா ஒரு 3 பெட்டி இருக்கும் மாலை முரசு பத்திரிக்கையில். சிரிப்புக்கு ஒரு போடுறதுக்கு ஒரு இது, கதை கட்டுரை போடுறதுக்கு ஒன்று, மற்ற விஷயங்களை போடுறதுக்கு ஒரு பெட்டி. அதில் வந்து இந்த கதைக்கான ஒரு பெட்டியில் போய் கதையை போட்டுட்டு வந்த அடுத்த சனிக்கிழமை பார்க்குறேன் இன்னும் கதை வந்திருக்கு. அதில் உன்னை விட மாட்டேன் கதை.
இதை எழுதியவர் கேஆர் ராஜகோபால். தெப்பக்குளம் மைதானம் இன்னும் அட்ரஸ் போட்டு வந்தது. உடனே 2 ஃப்ரெண்ட்ஸ் ஓடி வந்தாங்கட்டே உன் கதை வந்திருக்கடா 10 ரூபா. அவனுக்கு அந்த பணத்தை மேலே தான் அவங்களுக்கு ஆசை. எனக்கு என் கதை வந்துருச்சுன்னு இது உடனே 10 ரூபா வந்தது. வந்த உடனே அந்த போஸ்ட்மேனுக்கு ஒரு நாள்லாம் ஒரு டிப்ஸ் கொடுத்தோம். பாக்கி 9.25 ரூபா. அதில் நேராக ராயல் தேட்டருக்கு போய் 125 150 தான் வந்து மேலே பால்கனி டிக்கெட்டு. அதுக்கு வந்து ரூபா வந்து பார்த்திங்கன்னா 4 ருபீஸ் சம்திங் போயிடுச்சு. பாக்கி இருக்க 5 ருபீஸில் ஜெயலலிதா விலாசில் போய் 3 பேர் சாப்பிட்டோம் டிஃபன். 5 ரூபாய்க்கு 3 பேர் ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு ஒரு சினிமாவை வந்து பார்த்தோம். 10 ரூபாயில் ஒரு சினிமா, ஒரு நல்ல டிஃபன். இது வந்து இந்த 2 பசங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, என்னை போட்டு பேராண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வாரம் ஒரு கதை. ஆமாம், டே நமக்கு இதாடா இது நல்ல சாமன் கதை எழுத வருது போடுறான்னு. நான் இல்லைடா எனக்கு முதல்ல வேலை தேடணுன்றா, நான் ஃபஸ்ட்டு உட்காந்து கதை எழுத நான் வீட்டில் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். வீட்டுக்கு தெரியாமல் வீட்டுக்கு நான் கதை எழுதுவேன் நான். அப்போது என்னோடய அம்மா கிட்டே வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன கிருஷ்ணவேணி, அம்மா பேர் கிருஷ்ணவேணி, என்ன கிருஷ்ணவேணி உங்கள் பையன் எப்போ பார்த்தாலும் கதை எதுவும் எழுதிட்டுருக்கான், பொழப்பை பார்க்க சொல்லு. ஒரு ஜவுளி கடைக்கு போனால் கூட 100 ரூபா சம்பளம் கிடைக்கும், ஒரு 50 ரூபா சம்பளம் கிடைக்கும். கணக்கு எழுத போக சொல்லு, ஒரு மளிகை கடையில் கூட கணக்கு எழுதலாம், நீ சொல்லு நான் வேணால் சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, ஏன் அவன் நாளைக்கு வந்து கல்கி மாதிரி அப்புறம் லட்சுமி அம்மா மாதிரி நாப்பாத்த சார் மாதிரி இவன் மாதிரி பெரிய ரைட்டர் ஆக மாட்டான் அவன் நீ சொல்கிறதுக்கு யார் அவன் சொல்லிவிட்டு டே உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுறான். என்ன விஷயம் சார்? என்னுடைய முதல் சப்போர்ட்டர் வந்து எங்கள் அம்மா தான். இன்றைக்கி நான் வந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன்னா என்னுடைய தாய் வந்து உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுடா நீ அப்படின்னு சொன்னாங்க. அப்போவும் அதே தான், டே வேலை கிடைக்கும்போது கிடைக்கணும்டா, நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுற, உனக்கு என்ன பிடிக்கும் சந்தோஷமாக நீ வந்து எழுது, அது வந்தால் வரட்டும், நீ இதுக்கெல்லாம் வந்து நீ யார் சொன்னாலும் கவலைப்படாதுன்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. இதுதான் வந்து என்னுடைய வளர்ச்சிக்கு அந்த ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா அங்கே தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் தைரியமாக உட்காந்து எழுதினேன். மனசுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வேறு வருதா. உடனே நான் கதை எழுதி போட்டேன். அந்த கதையை அந்த உன்னை விட மாட்டேன் கதை வந்த உடனே மாலைமுஸ் ஆசிரியர் வந்து ஒரு ஆளை அனுப்பி அந்த பையனை கூப்பிட்டு வந்தேன். உடனே போனேன். அவர் பேர் ஜெயபாண்டியன், இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, நல்லா சோப்பாக இருப்பார். போனவுடனே நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டார். உனக்கு கதை எழுத நல்லா வருது, ஏன்னா இந்த கதை வந்து நான் படித்தேன். எல்லோரும் எப்படி எழுதுவாங்கன்னா கேரக்டர்ஸ் வச்சு எழுதுவாங்க, நீ அப்போ எழுதலை. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கதை சொல்கிற மாதிரி கதை எழுதியிருக்கேன். அந்த கதை அப்படி தான் வரும். அந்த உத்தியே புதுசாக இருக்குது. ஆமாம், அதாவது இந்த கதை ஸ்டார்ட் ஆகும்போதே என்னோடய பேர் விஜயன், நான் இப்போ உயிரோடு இல்லை. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் என் ஃப்ரெண்டு சங்கரோட பாக்கெட்டில் இருக்கேன். இப்போ சங்கர் வந்து ட்ரெயினில் போயிட்டுருக்கான், அவன் பாக்கெட்டில் இருந்தால் இந்த கதை நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த சங்கர் நல்லவன் கிடையாது, என் வாழ்க்கையை கெடுத்தவன். இவன் வந்து நான் காதலித்த பொண்ணு இவன் கெடுத்து அவள் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாள். அப்புறம் என்னாலேயும் அவளை பிரிஞ்சு இருக்க முடியல, நானும் சூசைட் பண்ணிட்டேன். ஆனால் என்னுடைய மரணத்துக்கும் என் காதலுடைய மரணத்துக்கும் அவன் தான் காரணம்னு அவனுக்கு தெரியும். ஆனால் இதை மறைக்கிறதுக்காக என் மேலே ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி என்னுடைய ஃபோட்டோவை வச்சுட்டு பார்த்து அழுதுட்டுருக்கான். வேணுமென்னு பாசாங்கத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கு பிடிக்கல இவனை எப்படி தண்டிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பாரு இப்போ கூட பாரு, அவன் கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் வெளியிருக்கா வாங்கி சாப்பிட்றான், வேர்க்கடலை சாப்பிட்றான், ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்லிட்டு இருக்கு. அதாவது அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கதை சொல்லுது. அந்த உத்தியே புதுசாக இருக்குது. சொல்லிட்டு இருக்கும்போது டிடிஆர் வர்றார், வந்து டிக்கெட் கேட்குறாரு. அந்த டிடிஆர் வர்றாரு, இவங்ககிட்ட டிக்கெட் கேட்குறாரு. இவன் வந்து டிக்கெட்டுக்கு எடுக்கிறதுக்காக விடுறான். அப்போ வந்து அட்டை மாதிரி இருக்கும், உங்களுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா அட்டை மாதிரி இருக்கும். அது எடுத்து கொடுக்கும்போது நான் கீழே விழுந்தேன், அவன் பேக்கெட்லேருந்து கீழே விழுந்தேன். கீழே விழுந்தவொடனே அவன் டிக்கெட்டை எடுத்து திரும்ப போட்டுட்டு என்ன எடுக்கிறதுக்காக வந்தான். ட்ரெயின் வேகமாக போயிட்டு இருந்தது, காற்று வேகமாக அடித்தது. நான் வந்து அப்படியே உருண்டு போயிட்டு இருந்தேன். இவன் என்னை பிடிக்கிறதுக்கு வந்துட்டு இருந்தான். நான் போய் ட்ரெயினோட கதவை ஒட்டிக்கிட்டேன்.
ட்ரெயின் வேகமாக போயிட்டு இருந்தது, எடுக்க குனிஞ்சான், நான் கீழே விழுந்தேன், அவனும் விழுந்தான்னு கதை முடித்தேன். அருமை. சூப்பர். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒருத்தனை பழி வாங்குது, இந்த கதை இது எப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னு கேட்டார் அவர். இல்லை சார், எனக்கு வந்து புதுசாக எழுதணும்னு தோணுச்சு, அவ்வளோதான் அப்படின்னேன். உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, நீ மாலை முரசுக்கு அடிக்கடி கதை எழுதிட்டு இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து மாலை முரசில் கதை எழுத ஆரம்பித்தேன். பத்திரிகை ஆசிரியர்களில் யாரோடெல்லாம் பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது? அதாவது நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த எழுத்துத்துறையில் இன்றைக்கு நீங்கள் மிகப்பெரிய சாதனையை செய்திருப்பதற்கு யார் யாரெல்லாம் காரணம்? குமுதத்தில் அட்டப்படைச்சிரு வந்த உடனே, அது 1980ஆம் வருஷம், அந்த உடனே ராக்கி ரங்கராஜன் வந்து எனக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு கிரைம் கதை மன்னனுங்கிற ஒரு பட்டத்தையே கொடுத்துட்டாங்க. அதாவது எனக்கு தெரியாமே முதுகில் வந்து ஒரு குத்துட்டாங்க, கிரைம் கதை மன்னன் ராஜேஷ். ஆனால்